யாடியா T5L மகிழ்ச்சி நிறைந்த நீண்ட பயணத்திற்கு. சிறியொரு விளம்பர இடைவெளியை தொடர்ந்து இணைந்திருக்கின்றோம். இன்றைய நாளுக்குரிய பத்திரிகைகள் பார்வையோடு இன்றும் கைவசம் 4 பத்திரிகைகள் இருக்கின்றன. முதலிலே ஈழநாட்டு பத்திரிகை கண்ணோட்டத்தோடு இணைந்திருக்கலாம். இன்றைய நாளுக்குரிய ஈழநாட்டு பத்திரிகையின் பிரதான தலைப்பிடலாக ஒரு சில சர்வாதிகாரிகளினால் சீரழிக்கப்படுகிறது உலகம், திருத்தந்தை லியோ கடும் விமர்சனம். உலக நாடுகள் போருக்காக பில்லியன் கணக்கான டாலர்களை செலவிடுவதை சுட்டிக்காட்டிய திருத்தந்தை 14ஆம் லியோ உலகம் தற்போது ஒரு சில சர்வாதிகாரிகளினால் சீரழிக்கப்பட்டு வருவதாக குற்றம் சுமத்தி இருக்கின்றார். கமரூன் குடியரசுக்கான பயணத்தின் போது அவர் இந்த விமர்சனத்தை வெளியிட்டிருக்கின்றார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் சமூக வலைதளங்களில் திருத்தந்தையை தொடர்ந்து விமர்சித்து வரும் நிலையில் அதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் திருத்தந்தையின் இந்த உரை அமைந்துள்ளதாக கருதப்படுகின்றது. அழிவுக்காகவும் கொலைகளுக்காகவும் பில்லியன் கணக்கான டாலர்களை செலவிடும் உலக தலைவர்கள் மக்களின் கல்வி, மருத்துவம் மற்றும் மறுசீரமைப்புக்கான நிதியை வழங்க தயாராக இல்லை என்று அவர் கருத்து தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி தொடர்ந்து செல்வதனை காணக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ச்சியாக ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள் முறிகண்டு பகுதியில் ரயிலுடன் மோதிய கார், தம்பதியர் காயம். கிளிநொச்சி முறிகண்டி பகுதியில் இன்று வியாழக்கிழமை ரயிலுடன் கார் மோதி இடம்பெற்ற விபத்தில் தம்பதியர் காயமடைந்தனர். ரயில் கடவையை கடக்க முயன்ற கார் ஒன்று ரயிலுடன் மோதி விபத்துக்குள்ளானதில் காரில் பயணித்த தம்பதியர் காயமடைந்திருக்கின்றனர். விபத்து ஏற்பட்ட உடனேயே அப்பகுதி மக்கள் இணைந்து காரில் சிக்கியிருந்த தம்பதியினரை மீட்டு உடனடியாக கிளிநொச்சி வைத்தியசாலைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த விபத்து தொடர்பாக அப்பகுதி போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் என்ற அந்த செய்தி ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியாக பிரசுரமாகி இருக்கிறது. தொடர்ச்சியாக செய்திகளுக்குள் வவுனியா யாழில் நேற்று அதிகபட்ச வெப்பநிலை என்ற தலைப்பிடலோடு ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியும், இலங்கை தமிழ் அகதிகளுக்கு இந்திய குடியுரிமை அவசியம், தமிழக வெற்றி கழகம் வலியுறுத்து. இலங்கையிலிருந்து புலம்பெயர்ந்து தமிழ்நாட்டில் வாழும் இலங்கை தமிழர்களுக்கு இந்திய குடியுரிமையை வழங்க தமிழக வெற்றி கழகம் சார்பில் ஒன்றிய அரசிடம் வலியுறுத்தப்படும் என அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. தமிழக வெற்றி கழகத்தினால் நேற்று வெளியிடப்பட்ட தேர்தல் அறிக்கையில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது என்று அந்த செய்தியோடு நெடுந்தீவு கலப்பு மின்சார உற்பத்தி திட்டம் ஆளுநர் இளங்குமரன் எம்பி நேரில் பார்வை. வடக்கு மாகாண ஆளுநர் ந வேதநாயகன் மற்றும் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் ஆகியோர் நேற்று வியாழக்கிழமை நெடுந்தீவு பிரதேச மருத்துவமனை மற்றும் புதிதாக நிர்மாணிக்கப்பட்டு வரும் கலப்பு மின் உற்பத்தி திட்டம் ஆகியவற்றை நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வுகளை முன்னெடுத்தனர். நெடுந்தீவில் அமைக்கப்பட்டு வரும் கலப்பு மின் உற்பத்தி நிலையத்தின் பணிகள் தற்போது துரிதமாக நடைபெற்று வருகின்றன. இத்திட்டத்தின் ஆரம்ப கட்டமாக சூரிய சக்தியுடனான மின் உற்பத்தி பணிகள் விரைவில் நிறைவு செய்யப்பட்டு மக்களுக்கான மின் விநியோகம் ஆரம்பிக்கப்படும் என்றும் அந்த செய்தி பிரசுரமாக இருப்பதனை காணக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ச்சியாக மகிந்த மீதான அவதூறு பரப்புரை, சிஐடியில் மொட்டு முறைப்பாடு. முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவுக்கு சொந்தமான 8 வங்கி கணக்குகளில் 930 பில்லியன் ரூபாய் பணம் இருப்பதாக தெரிவித்து சமூக வலைதளங்களில் திட்டமிட்ட முறையில் அவதூறு பரப்புரைகள் முன்னெடுக்கப்படுவதாக கூறி பொதுஜன பெரமுனவின் இளைஞர் முன்னணியினர் நேற்று காலை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு ஒன்றை அளித்திருக்கின்றனர் என்ற அந்த செய்தியோடு வவுனியாவில் முதியவர் ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டிருக்கின்றது என்ற தலைப்பிடலோடு ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியும், ஆற்றில் திடீரென அதிகரித்தது நீர், தந்தை மகன் உட்பட 3 மரணம், மேலும் சிலரை காணவில்லை. தெதுரோஜாவில் மூழ்கி தந்தை மகன் உள்ளிட்ட 3 உயிரிழந்துள்ள நிலையில் மேலும் சிலர் காணாமல் போயிருக்கின்றனர். தெதுரோயாவில் சுமார் 10 பேர் கொண்ட குழு ஒன்று நேற்று நீராடி கொண்டிருந்த வேளை திடீரென நீர் வரத்து அதிகரித்ததை அடுத்து நீராடி கொண்டிருந்தவர்கள் நீரில் அடித்து செல்லப்பட்டனர். அவர்களில் தந்தை மகன் உள்ளிட்ட 3 நீரில் மூழ்கி உயிரிழந்திருக்கின்றனர். அதேவேளை நீரில் அடித்து செல்லப்பட்டவர்களில் 2 மீட்கப்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றனர். ஏனையோர் காணாமல் போன நிலையில் அவர்களை தேடும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. மகாவலி கங்கையில் புத்தாண்டு தினத்தில் நீராடிய ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 சகோதரர்கள் நீரில் மூழ்கி உயிரிழந்த நிலையில் நேற்று தந்தை மகன் உள்ளிட்ட 3 நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளமை பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது என்ற அந்த செய்தியும், கட்டைக்காடு பகுதியில் 4 வீடுகள் மீது தாக்குதல் என்ற தலைப்பிடலோடு ஒரு செய்தியும், மசகு எண்ணெய் ஏற்றிய கப்பல் இன்று வருகிறது போன்ற செய்திகளும் இன்றைய நாளுக்குரிய ஈழநாட்டு பத்திரிகையினுடைய முற்பக்க செய்திகளாக பிரசுரமாகி இருக்கின்றன.
தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளுக்குள் தங்காலையில் கை துப்பாக்கியுடன் கடற்படை முன்னாள் சிப்பாய் கைது என்ற தலைப்பிடலோடு ஒரு செய்தியும், 21 மாவட்டங்களில் கடும் வெப்பநிலை உணரப்படும் என்ற தலைப்பிடலோடு ஒரு காலநிலை தொடர்பான செய்தியும் பிரசுரமாகி இருக்கிறது. தொடர்ச்சியாக சமாதானத்திற்கான நடைபயணம் அனுராதபுரத்தில் ஏப்ரல் 21 ஆரம்பம். சர்வதேச ரீதியில் அங்கீகரிக்கப்பட்ட சமாதானத்துக்கான நடைபயணம் யாத்திரை இலங்கையில் எதிர்வரும் 21 முதல் 28 வரை நடைபெற இருக்கின்றது. இந்த யாத்திரையை வன பன்னாகார தேரர் தலைமையில் 12 பௌத்த தேரர்கள் அடங்கிய குழுவினர் வழி நடத்த இருக்கின்றனர். ஒரு வாரம் நடைபெறவுள்ள இந்த ஆன்மீக நடைபயணம் அனுராதபுரத்தில் ஆரம்பமாகி கொழும்பில் நிறைவடைய உள்ளது என்று அந்த செய்தி பிரசுரமாகி இருக்கிறது. தொடர்ச்சியாக 100 பாடசாலைகளினுடைய மைதானங்களை மேம்படுத்த அரசு நடவடிக்கை என்ற தலைப்பிடலோடு ஒரு செய்திகளும், 5 நாட்களில் அதிவேக வீதிகள் ஊடாக 22 கோடி ரூபாவுக்கும் அதிகமான வருமானம் என்ற தலைப்பிடலோடு ஒரு செய்தியும், வாகனங்களுக்கு மாற்று இலக்க தகடுகள் பயன்படுத்தும் சாரதிகள் மீது நடவடிக்கை போன்ற செய்திகளும் பிரசுரமாகி இருக்கிறது. தொடர்ச்சியாக இன்றைய நாளுக்குரிய ஈழநாட்டு பத்திரிகை ஆசிரியர் தலையங்கமாக தமிழ்நாட்டு சட்டசபை தேர்தல் களத்தில் எம்ஜிஆர் என்ற தலைப்பிடலோடு பத்திரிகை ஆசிரியர் தலையங்கம் இடம்பெற்றிருக்கிறது. தொடர்ச்சியாக சர்வதேச செய்திகளுக்குள் கோர்முஸ் நீரிணையில் ஈரான் கப்பலை தடுத்து நிறுத்திய அமெரிக்க போர்க்கப்பல். கோர்முஸ் நீரிணை வழியாக வெளியேற முயன்ற மற்றும் ஒரு ஈரானிய சரக்கு கப்பலை அமெரிக்க கடற்படையின் தாக்குதல் கப்பல்கள் வெற்றிகரமாக தடுத்து திருப்பி அனுப்பியிருக்கிறது. ஈரானிய கொடியுடன் பயணித்த இந்த சரக்கு கப்பலை தடுத்து நிறுத்தும் நடவடிக்கைகள் USS ஸ்பியரன்ஸ் DDG 111 என்ற அமெரிக்க போர்க்கப்பல் ஈடுபட்டதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன என்ற அந்த செய்தியோடு ஈரான் மீதான போருக்கு அமெரிக்க செனட் சபை ஆதரவு என்ற தலைப்பிடலோடு ஒரு செய்தியும், எங்களை சரணடைய வைப்பதற்கு முயல்வது தோல்வியை தரும் ஈரான் ஜனாதிபதி உறுதி போன்ற செய்திகளும் சர்வதேச செய்திகளாக பிரசுரமாகி இருக்கின்றன. தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளுக்குள் நெடுந்தீவு மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளுக்கு தீர்வு வேண்டும், கவன ஈர்ப்பு போராட்டத்திற்கு அழைப்பு. நெடுந்தீவு மக்கள் நாளாந்தம் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளை முன்னிறுத்தி கவன ஈர்ப்பு போராட்டத்துக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கின்றது. நெடுந்தீவு கவன ஈர்ப்பு போராட்ட ஏற்பாட்டு குழு வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது, நெடுந்தீவில் சராசரியாக 1418 குடும்பங்கள் காணப்படுகின்றன. அவற்றில் இதுவரை காலமும் நீர் வழங்கல் வடிகால் அமைப்பு சபையினால் கடல் நீர் சுத்திகரிக்கப்பட்டு 688 குடும்பங்களுக்கு வழங்கப்பட்டன. தற்போது 200 குடும்பங்களுக்கு சுத்திகரிக்கப்பட்ட குடிநீரும் மீதமுள்ள 488 குடும்பங்களுக்கு நெடுந்தீவு மேற்கு சாராப்பட்டியிலிருந்து நீர் வழங்கப்படுகின்ற போதும் அந்த நீர் பயன்படுத்த முடியாத நிலையில் உவர்த்தன்மை கொண்டதாக காணப்படுகின்றது. இதைவிட மீதமுள்ள 730 குடும்பங்களின் வீடுகளுக்கு நீர் இணைப்பு இல்லாத நிலையில் அவர்களும் சாராப்பட்டி நீரையே நம்பி இருக்கின்றனர். நெடுந்தீவின் கடல் போக்குவரத்து பொறுப்பு கூற வேண்டிய பாரிய கடப்பாடு வீதி அபிவிருத்தி அதிகார சபைக்கு காணப்படுகின்றது. குமுதினி, வடதாரகை, நெடுந்தாரகை ஆகிய 3 கடற்கலன்கள் வீதி அபிவிருத்தி அதிகார சபைக்கு உரியதாகும். அதில் வடதாரகை திருத்த வேலைக்காக கொண்டு செல்லப்பட்டுள்ள நிலையில் நெடுந்தாரகை பழுதடைவது மீண்டும் ஓடுவது என நிச்சயமற்ற நிலையில் காணப்படுகிறது. 50 வருடங்களுக்கு மேலாக சேவையில் ஈடுபட்ட குமுதினி கடந்த 3 மாதங்களாக பழுதடைந்த நிலையில் காணப்படுகின்றது. இவ்வாறான பல பிரச்சனைகளை சுட்டிக்காட்டியே எதிர்வரும் 24 போராட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கின்றது என்று அந்த செய்தி பிரசுரமாகி இருக்கிறது. தொடர்ச்சியாக இலங்கை போக்குவரத்து சபைக்கு 6 நாட்களில் 1 பில்லியன் ரூபாய் வருமானம் என்ற தலைப்பிடலோடு ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியும், கணனி நிதி மோசடிகளுக்காக இலங்கை வந்த 9 சீனர்கள் கைது என்ற தலைப்பிடலோடு ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும் பிரசுரமாகி இருக்கிறது. தொடர்ச்சியாக ரயில் மற்றும் பஸ் சேவை நேற்று முதல் அதிகரிப்பு. நேற்று முதல் நாடு முழுவதும் 50 முதல் 60% தனியார் பஸ்கள் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டன என்று இலங்கை தனியார் பஸ் உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்திருக்கின்றது என்ற அந்த செய்தியும், மீண்டும் காலனித்துவ நிலைக்கு நாடு செல்லும் ஆபத்து ஏற்படும் வஜிர அபேவர்த்தன எச்சரிக்கை. வீழ்ச்சியடைந்து செல்லும் நாட்டின் பொருளாதாரத்தை அரசியல் அனுபவம் உள்ள ரணில் விக்ரமசிங்கவினால் மாத்திரமே கட்டியெழுப்ப முடியும். அதனால் அவரின் பிரயோசனத்தை நாட்டு மக்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அவ்வாறு பெற்றுக்கொள்ளாவிட்டால் இந்த நாடு மீண்டும் காலனித்துவ நிலைக்கு செல்லும் என்று ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் வஜிர அபேவர்த்தன தெரிவித்திருக்கின்றார் என்ற செய்தியும் பிரசுரமாகி இருக்கிறது. தொடர்ச்சியாக செய்திகளுக்குள் பெண்கள் கடத்தல் கைதானவர்கள் 29 வரை விளக்கமறியலில். மட்டக்களப்பில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய பெண்கள் கடத்தல் மற்றும் கொலை தொடர்பான வழக்கில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களை எதிர்வரும் 29 வரை விளக்கமறியலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கின்றது. இதேவேளை இந்த வழக்கில் தொடர்புடைய நகைக்கடை உரிமையாளர்கள் 2 பிணையில் விடுவிக்கப்பட்டிருக்கின்றனர்.
நேற்று முன்தினம் நீதிமன்றத்திற்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருந்த போதிலும் சந்தேக நபர்கள் மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்ற நீதிபதி தர்சினி முன்னிலையில் ஆயர்படுத்தப்பட்டனர். இதன் போது சந்தேக நபர்களிடமிருந்து நகைகளை கொள்வனவு செய்ததாக குற்றம் சுமத்தப்பட்ட 2 நகைக்கடை உரிமையாளர்களையும் பிணையில் விடுவிக்க நீதிபதி உத்தரவிட்டிருக்கின்றார் என்ற அந்த செய்தியும் பிரசுரமாகி இருக்கிறது. தொடர்ச்சியாக காலாவதியான உணவுகளை விற்ற 400 கடைகளுக்கு எதிராக நடவடிக்கை என்ற தலைப்பிடலோடு ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியும், இந்தியாவில் மறைந்திருந்த கரந்தனிய சுத்தாவின் சகோதரன் ராஜு கைது போன்ற செய்திகளும் பிரசுரமாகி இருக்கிறது. தொடர்ச்சியாக இன்றைய நாளுக்குரிய இளநாட்டு பத்திரிகையினுடைய இறுதிப்பக்க செய்திகளுக்குள் இலங்கையில் எரிபொருள் மின்சார விநியோகத்தில் பாதிப்பு ஏற்படாது, அமைச்சர் நலிந்த ஜெயதிச அறிவிப்பு. மத்திய கிழக்கில் நிலவும் போர்ச்சூழலுக்கு மத்தியிலும் இலங்கையின் எரிபொருள் மற்றும் மின்சார விநியோகம் தடையின்றி முன்னெடுக்கப்படும் என சுகாதார மற்றும் ஊடகத்துறை அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்திருக்கின்றார். இது தொடர்பில் அவர் தெரிவிக்கையில், உலக சந்தையில் ஏற்பட்டுள்ள விலை ஏற்ற இறக்கங்கள் காரணமாக உள்நாட்டில் எரிபொருளும் விலையில் சிறிய அதிகரிப்பு ஏற்பட வாய்ப்புள்ளதாக குறிப்பிடப்பட்ட எனினும் இந்த விலை அதிகரிப்பின் சுமையை முழுமையாக மக்கள் மீது சுமத்த போவதில்லை எனவும் அவர் உறுதியளித்திருப்பதாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. தொடர்ச்சியாக சலுகைகளை தவறாக பயன்படுத்த வேண்டாம், அமெரிக்க தூதரகம் எச்சரிக்கை என்ற தலைப்பிடலோடு ஒரு செய்தியும், இலங்கை நிலக்கரி நிறுவனத்தின் அலுவலகம் சிஐடி கட்டுப்பாட்டில் போன்ற செய்திகளும் இன்றைய நாளுக்குரிய இளநாடு பத்திரிகையினுடைய முக்கிய செய்திகளாக பிரசுரமாகி இருக்கின்றன. தொடர்ச்சியாக நாங்கள் யாழ் பிராந்தியத்திலிருந்து கிடைத்திருக்கக்கூடிய வலம்புரி பத்திரிகை கண்ணோட்டத்தோடு இணைந்திருக்கலாம். வலம்புரி நாளிதழுடைய பிரதான தலைப்பு செய்தியாக எரிபொருள் விலை அதிகரிக்க வாய்ப்பு, மின்சார விநியோகத்தை தடையின்றி முன்னெடுப்போம், அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவிப்பு. எரிபொருள் விலை ஓரளவு அதிகரிக்க வாய்ப்புள்ளது என சுட்டிக்காட்டி இருக்கக்கூடிய அமைச்சர் நலிந்த ஜெயதிச நாட்டில் எரிபொருள் மற்றும் மின்சார விநியோகம் தடையின்றி முன்னெடுக்கப்படும் எனவும் தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தி பிரதான தலைப்பு செய்தியாக இருக்கிறது. ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள் தையிட்டி விகாரை அமைந்துள்ள காணிகளை அளவிடும் பணி இன்று தையிட்டி விகாரை அமைந்துள்ள காணிகளை அளவீடு செய்யும் பணிகள் இன்று வெள்ளிக்கிழமை முன்னெடுக்கப்படவிருக்கிறது. தையிட்டி காணி உரிமையாளர்களுக்கும் கடத்தொழில் அமைச்சர் தலைமையிலான அரசு அதிகாரிகளுக்கும் இடையிலான கலந்துரையாடல் அண்மையில் இடம்பெற்றது. குறித்த கலந்துரையாடலில் தையிட்டி விகாரை காணிகளை அளவீடு செய்வது தொடர்பில் தீர்மானிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இது தொடர்பில் தையிட்டி காணி உரிமையாளர்கள் கருத்து தெரிவிக்கையில், காணி உறுதி உள்ளவர்களின் காணிகளைத்தான் அளவீடு செய்ய போகிறார்கள், காணி உறுதி இல்லாதவர்களின் காணிகள் தொடர்பான நிலைப்பாடு என்ன என்பது தொடர்பிலோ அதற்கான தீர்வு தொடர்பிலோ எதுவும் நமக்கு அறிய தரப்படவில்லை. விகாரை அமைந்துள்ள காணிகளை விடுவிப்பது தொடர்பில் கொழும்பில் பிப்ரவரி 17 நடைபெற்ற கூட்டத்தில் தான் எமது 17 பேரின் காணி உறுதிகளும் உண்மையானவை என உறுதி செய்துள்ளார்கள். அதன் பின்னர் அந்த காணிகளுக்கான வரைபடங்களை கீறுவதற்காக காணிகளை அளவீடு செய்வது என தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அது தொடர்பில் காணி உரிமையாளர்கள் எங்களுக்கு எதுவும் தெரியப்படுத்தாமல் சுமார் 2 மாதங்களின் பின்னர் கடந்த 11 சனிக்கிழமை எம்மை மாவட்ட செயலகத்துக்கு அழைத்து காணிகளை அளவீடு செய்ய போகிறோம், அதற்கு உரிமையாளர்கள் சம்மதிக்க வேண்டும் என தெரிவித்தார்கள். அதில் எங்களுக்கு பல சந்தேகங்கள் ஏற்பட்டுள்ளன. காணி விடுவிப்பு தொடர்பிலான கூட்டம் என இதுவரை 3 கூட்டங்கள் கொழும்பில் நடைபெற்றுள்ளது. விகாராதிபதியை கூட்டத்திற்கு அழைத்து செல்வார்கள், எமக்கும் கூட்டம் தொடர்பில் எதனையும் அறிவிக்க மாட்டார்கள். கூட்டத்தில் என்ன கதைக்கப்பட்டது என்று யாரும் எமக்கு கூற மாட்டார்கள். ஊடகங்களுக்கும் அவை தொடர்பில் எதையும் கூற மாட்டார்கள். கூட்ட அறிக்கைகளை கூட நாம் கேட்டு எமக்கு அதனை தந்தது இல்லை. காணிகளை அளவீடு செய்ய வேண்டும் என கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்ட விடயத்தை 2 மாதங்களின் பின்னர் குறுகிய கால இடைவெளியில் அழைப்பு தந்து கூறி காணி அளவீடு செய்ய சம்மதம் கோருகின்றனர். அதற்கு சம்மதிப்பதா இல்லையா என்பது தொடர்பில் நாம் மற்றவர்களுடன் கலந்துரையாடி ஒரு தீர்வினை பெற எமக்கு கால அவகாசம் தரக்கூடாது என்பது போன்றே செயற்பட்டிருக்கிறார்கள். காணி அளவீட்டு பணிகள் காணி விடுவிப்புக்காக மட்டுமே என்பதை உறுதியளிக்க வேண்டும் என கோரினோம். அப்படி தர முடியாது என மாவட்ட செயலாளர் கூறினார். சனிக்கிழமை நடைபெற்ற கூட்டத்தில் காணிகளை விடுவிப்பதாகத்தான் காணிகளை அளவீடு மேற்கொள்ள உள்ளோம் என கூறியதால் அந்த கூட்டத்தின் கூட்டு அறிக்கை தர சொல்லி கேட்டோம். அதனை அவர்கள் தரவில்லை என குற்றம் சுமத்தி இருக்கிறார்கள் என்றும் அந்த செய்தி காணப்படுகிறது. அதே போல தமிழர்கள் உரிமை பெற அழுத்தங்கள் கொடுப்போம், தேர்தல் அறிக்கையில் தமிழக வெற்றி கழகம் தெரிவிப்பு. இலங்கை வாழ் தமிழர்கள் உரிமைகளை பெற தேவையான அழுத்தங்களை அரசுக்கு கொடுப்போம் என தமிழக வெற்றி கழகம் தனது தேர்தல் விஞ்ஞாபனத்தில் தெரிவித்திருக்கிறார்கள் என்ற ஒரு கட்டப்படப்பட்ட செய்தியும் ஏனைய கட்டப்படப்பட்ட செய்திகளாக திருகோணமலையில் அன்னை பூபதியின் உருவம் தாங்கிய ஊர்தி என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தி, அதேபோல இஸ்ரேல் லெபனான் 10 நாள் போர் நிறுத்தம் என்ற செய்தியோடும் முருகண்டியில் ரயில் விபத்து, பெண் ஒருவர் படுகாயம் என்ற செய்தியும் காணப்படுகிறது. கச்சா எண்ணெயுடன் நாட்டை வந்தடையும் கப்பல் என்ற ஒரு செய்தி, அதேபோல கரவட்டியில் இளம் குடும்பஸ்தர் மீது வாழ்வெட்டு தாக்குதல், கரவட்டியில் இளம் குடும்பஸ்தர் மீது வாழ்வெட்டு தாக்குதல் சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருக்கிறது என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. மன்னாரில் எழுந்தூரில்
மோட்டார் சைக்கிள் மோதியதில் குடும்பஸ்தர் மரணம் என்ற ஒரு செய்தி. அதேபோல சட்டவிரோத ஆயுதங்களை வைத்திருந்த முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சந்தன கத்தியாராச்சி கைது செய்யப்பட்டார் என்ற புகைப்படம் தாங்கிய செய்திகளும் பலம்புரி நாளிதழுடைய முற்பக்க செய்திகளாக காணப்படுகிறது. தொடர்ச்சியாக நாளிதழுடைய உட்பக்க செய்திகளுக்குள் புத்தாண்டு கால விசேட சோதனை 400 வர்த்தகர்கள் மீது சட்ட நடவடிக்கை. தமிழ் சிங்கள புத்தாண்டை முன்னிட்டு நாடு முழுவதும் நடாத்தப்பட்ட விசேட சோதனைகளில் 400க்கும் மேற்பட்ட வர்த்தகர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் தெரிவித்திருக்கிறார்கள் என்ற செய்தியும், அதேபோல உலக சந்தையில் எரிசக்தி விலை வீழ்ச்சி அடைகிறது என்ற ஒரு கட்டமிடப்பட்ட செய்தி. அதேபோல பல வாகனங்கள் ஒன்றுடன் ஒன்று மோதியும் எகலியகுடவில் விபத்து, 13 பேர் மருத்துவமனையில் என்று புகைப்படம் தாங்கிய செய்தியும் காணப்படுகிறது. இலக்க தகடுகளை மாற்றுவோருக்கு எதிராக சட்டம் பாயும். இலக்க தகடுகளை மாற்றி அமைத்தும் வாகனங்களை செலுத்துவோருக்கு எதிராக சட்டத்தை கடுமையாக நடைமுறைப்படுத்த உள்ளதாக போக்குவரத்து கட்டுப்பாடு மற்றும் வீதி பாதுகாப்பு பொறுப்பு பிரதி பொலிஸ் மா அதிபர் WPJ சேனாதீர தெரிவித்திருக்கிறார். அந்த வகையில் மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களத்தால் வழங்கப்பட்ட தரைநிலைப்படுத்தப்பட்ட பதிவிலக்க தகடுகளை மாற்றியமைத்து வாகனங்களை செலுத்துவோருக்கு எதிராக சட்டத்தை கடுமையாக நடைமுறைப்படுத்துமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது என்று அந்த செய்தியும் தொடர்ந்து செல்கிறது. விளையாட்டு செய்திகளுக்குள் லக்னோவை இலகுவாக வீழ்த்தி முதலிடத்துக்கு முன்னேறியது பெங்களூரு அணி என்ற விளையாட்டு செய்தி ஒன்றும், தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளுக்குள் மக்களுக்கான வேலை திட்டங்களை அர்ப்பணிப்புடன் முன்னெடுத்து செல்வோம், ஜனாதிபதியின் செயலாளர் பணியாளர்களுக்கு அழைப்பு. புதிய கருத்துக்கள் மற்றும் திட்டங்களுடன் ஜனாதிபதியின் மக்கள் நலன் சார்ந்த வேலை திட்டங்களை முன்னெடுத்து செல்ல அர்ப்பணிப்புடன் செயற்படுவோம் என ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத் குமார் நாயக்கம் ஜனாதிபதி அலுவலக பணியாளர்களுக்கு அழைப்பு விடுத்திருக்கிறார் என்ற செய்தியும், பாடசாலை விளையாட்டு மைதானங்கள் அபிவிருத்தி செய்யும் திட்டம் ஆரம்பம் என்ற செய்தியும் காணப்படுகிறது. அதேபோல நுவரெலியாவில் குவியும் மக்கள். நுவரெலியா மாநகர சபையினால் 2026ஆம் ஆண்டுக்கான நுவரெலியா வசந்த கால கொண்டாட்டத்துக்கும் பெருந்திரளான மக்கள் வருகை தந்திருக்கிறார்கள் என்று அதுவான புகைப்படங்களும் பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக மத்திய கிழக்கு முதல் நாள் உலகளாவிய உணவு பஞ்சம். உலக வங்கி விடுத்திருக்கக்கூடிய எச்சரிக்கை. மத்திய கிழக்கில் நீடித்து வரும் போர் பதட்டங்கள் காரணமாக உலக அளவில் உணவு பாதுகாப்பு பாரிய அச்சுறுத்தலுக்கு உள்ளாகக்கூடும் என உலக வங்கியின் தலைமை பொருளாதார நிபுணர் இந்தர்மித் கில் எச்சரித்திருக்கிறார் என்று அந்த செய்தியும் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக வெளிநாட்டு செய்திகளுக்குள் முடங்க போகும் செங்கடல் போக்குவரத்து. ஈரான் ராணுவம் பகிரங்க எச்சரிக்கை. ஈரானிய துறைமுகங்கள் மீதான அமெரிக்காவின் முற்றுகை தொடருமானால் பாரசீக வளைகுடா மற்றும் ஓமான் கடல் மட்டுமன்றி செங்கடல் வழியாக நடைபெறும் கப்பல் போக்குவரத்துகளையும் முடக்கி விடுவோம் என்றும் ஈரான் ராணுவம் பகிரங்கமாக எச்சரித்திருக்கிறார்கள் என்ற செய்தியும், ஈரான் போரை விரும்பவில்லை உறுதிப்பட தெரிவித்தார் மசூத் பெசாஸ்கியன் என்ற அந்த செய்தியும், துருக்கி பாடசாலையில் துப்பாக்கிச் சூடும் 9 பேர் உயிரிழப்பு. அதேபோல உலக போர் வரலாற்றில் முதன்முறையாக ரோபோக்களிடம் சரணடைந்த ரஷ்ய வீரர்கள் என்ற செய்திகளும் வெளிநாட்டு செய்திகளாக காணப்படுகிறது. தொடர்ச்சியாக மாட்டுடன் மோதி மோட்டார் சைக்கிள் விபத்து, பரந்தன் முல்லைத்தீவு வீதியில் சம்பவம் என்ற செய்தியும், அதேபோல நல்லூரில் இருந்து சிவனொளி பாதமலைக்கு யாத்திரை என்ற கட்டமிடப்பட்ட செய்தியும் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக பலமுறை நாளுடைய இன்றைய ஆசிரியர் தலையங்கமாக எங்கள் பற்றை காணிகளும் பராமரிக்காத பண்பாடுகளும். நிலவளம் என்பது வாழும் உயிர்களுக்கெல்லாம் முதன்மையானது. நாம் நீரின்றி அமையாது உலகு என கூறப்பட்டதுக்குள் நிலம் அடிப்படை என்றாகிறது. எனினும் நம் தாயகத்தில் பராமரிப்பு எதுவும் இல்லாமல் பற்றை காணிகளாக காணப்படுகின்ற நிலங்கள் ஏராளம். காணி உரிமையாளர்கள் இருந்தும் காணிகளில் பற்றைகள் வளர்ந்து நிற்கின்றன எனில் மற்றவர்கள் தொடர்பில் அயலில் வசிப்பவர்கள் பற்றி எந்த கரிசனையும் சம்பந்தப்பட்ட காணி உரிமையாளர்களுக்கு இல்லை என்றே கூற வேண்டும். உண்மையில் பற்றைகளாக காணப்படுகின்ற அத்தனை காணிகளும் துப்புரவு செய்ய வேண்டும் என்பதை உள்ளூராட்சி சபைகள் வலியுறுத்தி அதனை அமுல்படுத்த வேண்டும். தவிர பராமரிப்பின்றி இருக்கக்கூடிய வெற்று காணிகள் தொடர்பில் அந்தந்த உள்ளூராட்சி சபைகள் நடவடிக்கை எடுத்திருந்தால் உரிய காணிகளில் உரிமையாளர்கள் அவற்றை பராமரிக்க தலைப்பட்டிருப்பர் அல்லது உரிமை கோராமல் விட்டிருப்பர். உரிமை கோரப்படாத காணிகளை உள்ளூராட்சி சபைகள் சுவீகரிக்க முடியும். இங்குதான் ஒரு விடயத்தை உள்ளூராட்சி சபைகள் கவனத்தில் எடுக்க வேண்டும். அதாவது தற்போதும் நீதிமன்றங்களில் வழக்குகளில் உள்ள காணிகள் மற்றும் சட்டவிரோதமாக காணிகளை விற்றமை தொடர்பான வழக்குகள் அதிகரிப்பதற்கும் ஏதாவது ஒரு வகையில் சம்பந்தப்பட்ட உள்ளூராட்சி சபைகளும் காரணம் என்பதை இங்குதான் கூறியாக வேண்டும். வெற்று காணிகள் அல்லது கவனிப்பாரற்று கிடக்கின்ற காணிகளை சிலர் கண்காணிக்கின்றனர். அவ்வாறு கண்காணிப்பவர்கள் ஒரு கட்டத்தில் குறித்த காணிக்கும் கள்ள உறுதி முடித்து அதனை விட்டு விடுகிறார்கள். இதற்கு சில சட்டத்திறனிகளும் ஒத்துழைப்பாக இருக்கிறார்கள். இங்குதான் சம்பந்தப்பட்ட காணிகள் தொடர்பில் பிரதேச சபைகள் உள்ளிட்ட உள்ளூராட்சி மன்றங்கள் உரிய நடவடிக்கைகள் எடுத்திருந்தால் களவாக காணி விற்கின்ற கலாச்சாரம் எங்கள் வடபுலத்தில் உச்சம் தொட்டிருக்காது. எனவே அனைத்து உள்ளூராட்சி சபைகளும் தத்தம் எல்லைகளுக்குள் பற்றைகள் நிறைந்துள்ள காணிகளை இனங்கண்டு அவை தொடர்பில் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதன் மூலம் குறித்த பிரதேசம் தூய்மையாவதுடன் குறித்த காணியில் ஏதேனும் பயிர் செய்ய வேண்டும் என்ற சிந்தனையும் உரியவர்களிடம் எழுகை பெறலாம். ஆம், மனமாற்றங்கள் ஊடாக முன்னேற்றங்களும் ஏற்படுகின்றன என்ற உண்மையை யாரும் மறந்துவிடக் கூடாது என்றும் பலம்புரியினுடைய ஆசிரியர் தலையங்கம் தொடர்ச்சியாக
வவுனியாவில் இளைஞன் மீது போலீசார் தாக்குதல், மனித உரிமைகள் ஆணைக்குழு விசாரணை என்ற செய்தியும், ஆட்பதிவு திணைக்களத்தின் ஒரு நாள் சேவை இன்று இடம்பெறாது என்ற கட்டமிடப்பட்ட செய்தி, அதேபோல சிறைச்சாலை மருத்துவமனையில் பிள்ளையான் அனுமதி என்ற கட்டமிடப்பட்ட செய்தியும், பாவியில் நீராடிய இருவர் நீரில் மூழ்கி உயிரிழப்பு என்ற செய்திகளும் கட்டமிடப்பட்ட செய்திகளாக காணப்படுகிறது. பலமுறை நாளினுடைய இறுதிப்பக்க செய்திகளுக்குள் தோட்டாக்கள் மீட்பு. புலனறுவை பராக்கிரம சமுத்திர குளக்கட்டுக்கு அருகில் இருந்தும் துப்பாக்கிகளுக்கான தோட்டாக்கள் மீட்கப்பட்டிருக்கின்றன. T-56 ரக துப்பாக்கிகளுக்கான 1298 தோட்டாக்களை இவ்வாறு கைப்பற்றப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள் என்ற செய்தியும் இவைதான் வலம்புரி நாளிதழுடைய இன்றைய முதன்மை செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக உதய நாளிதழின் செய்திகளோடு இணைந்திருக்கலாம். இன்றைய நாளுக்குரிய உதயன் பத்திரிகையின் பிரதான தலைப்பிடலாக திஸ்ஸ விகாரைக்காக அபகரிக்கப்பட்ட காணிகளில் இன்று அளவீட்டு பணிகள் அனைத்து ஏற்பாடுகளும் முழுமை. தையட்டி திஸ்ஸ விகாரைக்காக ஆக்கிரமிக்கப்பட்ட காணிகளை அளவீடு செய்து அவற்றை வரைபடமாக்கும் நடவடிக்கைகள் இன்று இடம்பெற இருக்கின்றன. இதற்கான ஏற்பாடுகள் அனைத்தும் முழுமை அடைந்திருக்கின்றன. திஸ்ஸ விகாரைக்காக ஆக்கிரமிக்கப்பட்ட பொதுமக்களின் காணிகளை விடுவிப்பது தொடர்பில் அமைச்சர் சந்திரசேகர் தலைமையில் யாழ்ப்பாணம் மாவட்ட செயலகத்தில் அண்மையில் கலந்துரையாடல் இடம்பெற்றது. யாழ்ப்பாணம் மாவட்ட செயலர் மருதலிங்கம் பிரதீபன், காணிகளின் உரிமையாளர்கள் உள்ளிட்டோர் பங்கு பெற்றிருந்த இந்த கலந்துரையாடலில் காணிகளின் உறுதிகள் உள்ளிட்ட ஆவணங்களை அடிப்படையாக வைத்து அளவீட்டு பணிகளை மேற்கொள்வது என தீர்மானிக்கப்பட்டது. இவ்வாறான நிலையிலேயே இன்றைய தினம் அளவீட்டு பணிகள் இடம்பெற இருக்கின்றன. காணிகள் தொடர்பான வரைபடம், தையட்டி காணிகள் தொடர்பான விவகாரத்தை கையாளும் குழுவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டு அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிய வருகின்றது. இதேவேளை காணிகளினை அளவீடு செய்யும் நடவடிக்கை காணிகளை ஆக்கிரமிக்கும் நகர்வாக இருக்கலாம் என்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணி சந்தேகம் வெளியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது என்று இன்றைய நாளுக்குரிய பிரதான தலைப்பிடல் அமைந்திருக்கிறது. தொடர்ச்சியாக ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள் யாழ்ப்பாண பல்கலைக்கழக விரிவுரையாளர் தயாளினி கொலை, சந்தேக நபர்களுக்கு மறியல் நீடிப்பு. யாழ்ப்பாண பல்கலைக்கழக சித்த மருத்துவத்துறை விரிவுரையாளர் தயாளினி திலீபன் படுகொலை வழக்கில் சந்தேக நபர்களை ஏப்ரல் மாதம் 30ஆம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கின்றது என்ற அந்த செய்தியோடு ரயிலுடன் மோதிண்ட வாகனம், பெண்ணொருவர் படுகாயம், கிளிநொச்சியில் சம்பவம் என்ற தலைப்பிடலோடு ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும், மகிந்தவின் வங்கி கணக்கில் 93,000 கோடி ரூபாய் போலி பரப்புரை என CIDயில் முறைப்பாடு என்ற தலைப்பிடலோடு இன்னொரு செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக செய்திகளுக்குள் ஆட்பதிவு திணைக்களம் இன்று சேவை நிறுத்தம், கணனி கட்டமைப்பில் பழுது. ஆட்பதிவு திணைக்களத்தின் அனைத்து சேவைகளும் இன்று இடைநிறுத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஆட்பதிவு திணைக்களத்தின் கணனி கட்டமைப்பில் அண்மை காலமாக திடீர் கோளாறுகள் ஏற்பட்டு வருகின்றன. இது தொடர்பில் பராமரிப்பு பணிகளுக்காகவே ஆட்பதிவு திணைக்களத்தின் அனைத்து சேவைகளும் இன்று இடைநிறுத்தப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது என்ற அந்த செய்தி பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக நெடுந்தீவு மருத்துவமனையின் குறைபாடுகளை சரி செய்ய மிக விரைவில் நடவடிக்கை என்ற தலைப்பிடலோடு ஒரு செய்தியும், நெடுந்தீவு இறங்குதுறையில் சுற்றுலா தகவல் மையம் நேற்று திறந்து வைப்பு என்ற தலைப்பிடலோடு ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது. இவைதான் இன்றைய நாளுக்குரிய உதயன் பத்திரிகையினுடைய முற்பக்க செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளுக்குள் பாடசாலை மைதானங்களை நவீனமயப்படுத்த திட்டம், கல்வி அமைச்சு தெரிவிப்பு. பாடசாலை மாணவர்களின் விளையாட்டு திறன்களை மேம்படுத்தும் நோக்கில் நாடு முழுவதும் உள்ள 25 மாவட்டங்களிலும் தெரிவு செய்யப்பட்ட பாடசாலைகளின் விளையாட்டு மைதானங்களை நவீனமயப்படுத்தும் விசேட திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது என்று கல்வி அமைச்சு தெரிவித்திருக்கின்றது என்ற அந்த செய்தியோடு ரயில் பேருந்துகளின் சேவை அதிகரிப்பு என்ற தலைப்பிடலோடு ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக கூட்டுறவு சங்கங்களை நவீனமயமாக்க திட்டம். யாழ் மாவட்டத்தில் உள்ள பனை, தென்னை, வள அபிவிருத்தி கூட்டுறவு சங்கங்கள் இவ்வாண்டுக்கான அபிவிருத்தி செயற்பாடுகளில் கிளை விற்பனை நிலையங்களை நவீன முறையில் அமைப்பதற்கு ஆர்வம் காட்டியிருக்கின்றன என்ற அந்த செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக செய்திகளை பார்க்கையில் எரிபொருள் விலைகளை குறைப்பதே எதிர்பார்ப்பு, அரசாங்கம் தெரிவிப்பு. மத்திய கிழக்கு நிலவும் போர்ச்சூழலுக்கு மத்தியிலும் நாட்டில் எரிபொருள் மற்றும் மின்சார விநியோகம் தடையின்றி முன்னெடுக்கப்படும் என சுகாதார மற்றும் ஊடகத்துறை அமைச்சர் மருத்துவர் நலிந்த ஜெயதிச தெரிவித்திருக்கின்றார் என்ற அந்த செய்தியும், தந்தையை காக்க போராடி உயிரை திறந்த 3 மகன்கள். மகாபலி ஆற்றின் வெறுகல் பாலத்திற்கு அருகில் புத்தாண்டு தினத்தன்று நீராடு சென்ற ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 சகோதரர்கள் நீரில் மூழ்கி காணாமற் போன நிலையில் சடலங்களாக மீட்கப்பட்டுள்ளனர். கொழும்பில் தொழில் நிமித்தம் தங்கியிருந்த 4 மகன்கள் புத்தாண்டு விடுமுறைக்காக திருகோணமலைக்கு திரும்பியிருந்தனர். சம்பவ தினத்தன்று தந்தை மற்றும்
4 மகன்களும் ஆற்றில் குளித்துக் கொண்டிருந்த போது தந்தை திடீரென ஆழமான பகுதிக்கு இழுத்துச் செல்லப்பட்டு நீரில் மூழ்கி இருக்கின்றார். தந்தையை காப்பாற்ற 4 மகன்களும் ஒருவரை ஒருவர் பிடித்தபடி ஆழமான பகுதிக்கு சென்றுள்ளனர். நீண்ட போராட்டத்துக்கு பிறகு தந்தை மற்றும் ஒரு மகன் தெய்வாதீனமாக உயிர் தப்பியிருக்கின்றனர். தந்தையின் உயிரை காக்க போராடிய மற்ற 3 மகன்களும் நீரோட்டத்தினால் இழுத்துச் செல்லப்பட்டு ஆற்றில் காணாமல் போயிருக்கின்றனர். பிரதேச மக்கள் மற்றும் போலீசார் தேடுதல் நடவடிக்கைகள் நேற்று முன்தினம் 3 மகன்களின் உடல்கள் உயிரற்ற நிலையில் கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றன. இந்த சம்பவம் அந்த பகுதியை பெரும் சோகத்தில் ஆழ்த்தி இருக்கின்றது என்ற அந்த செய்தியும் எரிவாயு விநியோகம் மீண்டும் ஆரம்பம். புத்தாண்டு காரணமாக தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த எரிவாயு விநியோகம் நேற்று முதல் மீண்டும் வழமைக்கு திரும்பியுள்ளது என எரிவாயு நிறுவனங்கள் அறிவித்திருக்கின்றது என்ற அந்த செய்தியும் முன்னாள் எம்பி கத்ரி ஆராய்ச்சி கைது என்ற தலைப்பிடலோடு ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக வடக்கு மாகாணத்தின் புத்தாண்டு கொண்டாட்டம். வடக்கு மாகாண கல்வி பண்பாட்டு அலுவல்கள் விளையாட்டுத்துறை மற்றும் இளைஞர் விவகார அமைச்சின் பண்பாட்டு அலுவல்கள் அலகு மற்றும் விளையாட்டு திணைக்களம் இணைந்து நடத்தும் வடமாகாண சித்திரை புத்தாண்டு கொண்டாட்டம் 2026 இன்று வெள்ளிக்கிழமை காலை 9 மணிக்கு உடுப்பட்டி இமயானன் மத்திய விளையாட்டுக் கழக மைதானத்தில் நடைபெற இருக்கின்றது என்ற அந்த செய்தியோடு வாகன இலக்க தகடுகளை மாற்றியமைத்தால் தண்டனை. மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களத்தினால் அங்கீகரிக்கப்பட்ட தரநிலைப்படுத்தப்பட்ட இலக்கு தகடுகளை விடுத்து வெவ்வேறு வர்ணங்கள் மற்றும் எழுத்துக்களை தமக்கு விருப்பமான இலக்க தகடுகளை பயன்படுத்துவோருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது என்ற தலைப்பிடலோடு ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக இன்றைய நாளுக்குரிய உதயன் பத்திரிகை ஆசிரியர் தலையங்கமாக கைவிடப்பட்ட தீவா. யாழ்ப்பாண கூடா நாட்டின் எல்லையில் அலைகளுக்கு நடுவே இயற்கை எழிலோடு கொலுவிருக்கும் நெடுந்தீவு இன்று அடிப்படை வசதிகளின்றி ஓர் அனாதை தீவாக மாறிக்கொண்டிருப்பது வேதனை அளிக்கின்றது. சுற்றுலா பயணிகளின் சொர்க்கம் என்று வர்ணிக்கப்படும் ஒரு நிலப்பரப்பில் அங்கு வாழும் மக்கள் குடிநீருக்காகவும் பாதுகாப்பான போக்குவரத்துக்காகவும் வீதியில் இறங்கி போராட வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பது நாகரிகம் அடைந்த ஒரு நாட்டுக்கு அழகல்ல. வரும் 24ஆம் திகதி நெடுந்தீவு மக்கள் முன்னெடுக்க உள்ள கவன ஈர்ப்பு போராட்டம் என்பது வெறுமனே ஒரு எதிர்ப்பு நடவடிக்கை அல்ல. அது பல தசாப்தங்களாக தொடர்ந்து வரும் புறக்கணிப்புகளுக்கு எதிரான ஒரு மக்களின் நீதிக்கான குரலாகும் என்று இன்றைய நாளுக்குரிய பத்திரிகை ஆசிரியர் தலையங்கம் இடம்பெற்றிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ச்சியாக செய்திகளுக்குள் சீரான பராமரிப்பு பணிகளே பொருளாதாரத்தின் அத்திபாரம். சர்வதேச தொழிலாளர் ஸ்தாபனத்தின் தென்னாசிய பணிப்பாளர் தெரிவிப்பு. சமூகங்கள் மற்றும் பொருளாதாரங்கள் சீராக இயங்குவதற்கு பராமரிப்பு வேலைகள் மிக முக்கியமானவை. இவற்றை அங்கீகரிப்பது நிலையான எதிர்காலத்திற்கு அவசியம் என்று சர்வதேச தொழிலாளர் ஸ்தாபனத்தின் தென்னாசிய பணிப்பாளர் மிச்சிகோ மியாமோட்டோ தெரிவித்திருக்கின்றார் என்ற அந்த செய்தியும் ரணிலின் அரசியல் அனுபவம் பொருளாதார மீட்புக்கு அவசியம் வஜிர அபிவர்த்தனை தெரிவிப்பு போன்ற செய்திகளும் பிரசுரமாகி இருக்கிறது. தொடர்ச்சியாக மக்கள் நலன் சார்ந்த திட்டங்களுடன் அர்ப்பணிப்போடு செயற்படுவோம் ஜனாதிபதியின் செயலாளர் அழைப்பு போன்ற செய்திகளும் இன்றைய நாளுக்குரிய உதயன் பத்திரிகையினுடைய முக்கிய செய்திகளாக பிரசுரமாகி இருக்கிறது. இவைதான் இன்றைய நாளுக்குரிய ஏனைய நாளிதழ்களினுடைய முக்கிய செய்திகளாகவும் அமைந்திருக்கிறது.